எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே பராபவ தமிழ் புத்தாண்டு துவங்கிய அந்த ஒரு வருடத்திற்கு 14 ஏப்ரல் 2026 முதல் 13 ஏப்ரல் 2027 வரை இந்த பராபவ ஆண்டு நிகழ்கிறது. இதில் எதிரிகளை நாசம் செய்வீர். அது மட்டுமல்லாமல் உச்சம் பெறக்கூடிய சூரியன் 0 டிகிரி ஏரிஸிற்கு வரும்போது அந்த நாளைத்தான் ஒவ்வொரு வருடமும் நாம் புத்தாண்டு தினமாக, தமிழ் புத்தாண்டு தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். இதிலே முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், சாதித்து சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் என்னவெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் என்ன, தடை தாமதங்களை எல்லாம் எப்படி தகர்த்தெறிந்து வெற்றியை நோக்கி பயணிக்க இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு உதவும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். அன்பு விருச்சிக ராசி நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் இந்த பதிவை விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு, அதாவது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. விருச்சிக ராசி என்பர்களே, இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் துவங்கிய நாளிலே சூரியன் சுக்கிரனோடு இணைந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறது. ஆகையினால் இப்போது வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையோடு இணக்கங்கள் சற்று குறைவது போன்று இருந்தாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய பலன் சற்று சிறு சிறு சண்டைகளோ இருந்தாலும் கூட ஊடலுக்கு பின் கூடல் என்பது போன்று வாழ்க்கையிலே பிணைப்பு அதிகரிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் புத்தாண்டு துவங்கிய நாளிலே சந்திரன் மற்றும் செவ்வாய், உங்களுடைய ராசிநாதன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த சந்திரமங்கல யோகம். அது மட்டுமல்ல, சில விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கால யோகத்தை தரக்கூடியது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து விடுகிறது. அதுல அசட்டு தைரியம் இவையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை நாம் எப்படியாவது செய்து விடலாம் என்று செய்வதற்கு சரியான திட்டங்கள் இல்லாமல் அதில் இறங்கக்கூடாது. 3ஆம் நபர்களை நம்பி ஒரு விஷயத்துல இந்த பராபவ வருஷத்துல இறங்கக்கூடாது. இந்த பராபவ வருடம், பராபவ என்றால் சமஸ்கிருத வார்த்தை. அதற்கு இரு அர்த்தங்கள். ஒன்று, நல்லபடியாக சொல்ல வேண்டும் என்றால் இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆண்டு. அப்போது உன்னதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆண்டு என்றால் ஏதோ உன்னதமற்ற நிலை இருக்கிறது, அசிங்கம் அவமானம் தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, அதை களைந்தெடுத்து வெற்றிக்கான பாதையை காட்டக்கூடிய பராபவ ஆண்டாக இது அமைகிறது. இதுவரை அசிங்கம் அவமானத்தை தந்திருந்த சூழ்நிலைகள், உங்களுக்குள் இருந்த ஆணவம் கண்மம் மாயை கெட்ட விஷயங்களை நீங்கள் விலக்கி விட்டீர்கள் என்றால், கெடுதலை கெடுத்து விட்டீர்கள் என்றால் நன்மை. அதைத்தான் இந்த பராபவ ஆண்டு செய்ய வேண்டும் என்று உங்களை உந்துகிறது. தேவையில்லாத விஷயங்களிலிருந்து வெளிவர வேண்டும். ஏனென்றால் பராபவ என்ற வார்த்தைக்கு நேரடி பொருள் ஒரே வார்த்தையாக எடுத்து சொல்லும் போது அசிங்கம் அவமானம் தேவையில்லாதவற்றை தந்து விடுவது. எப்படி தரும்? கெட்டவை இருந்தால் தான் தரும். அது மட்டும் இல்லாமல் கர்ம வினை பயனுடைய நல்வினை பயனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதேனும் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த கல்மிஷ தீய எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டால் வெற்றி என்பது இருக்கும். குரு மற்றும் செவ்வாய், உங்களுடைய ராசிநாதன், ஒருவரோடு ஒருவர் கேந்திர நிலையில இருந்து துவங்கக்கூடிய வருடமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சங்க யோகம். இதனால் என்ன நன்மை? வாழ்க்கை துணைக்கு ஒரு நன்மை, சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு நன்மை, குழந்தைகளின் விஷயத்திலே ஒரு நன்மை. இவையெல்லாம் ஆன்மீகத்திலே ஈடுபாடோடு நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக இது வெற்றியாக அமைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் கஜகேசரி அமைப்போடு சந்திரன் மற்றும் குரு இணைந்து இருக்கக்கூடிய இந்த கஜகேசரி யோகத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு, ஒருவேளை காதல் இருக்கிறது என்றால் அது காதலருக்கு, மாணவர்களாக என்றால் மாணவர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாய் அமையும். அது மட்டுமல்லாமல் ஏதேனும் ஒரு நோய், நீண்ட நாட்களாக ஏதேனும் நோய் நொடி எல்லாம் இருக்கிறது என்றால் அதை தீர்ப்பதற்கு, மனநோயாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு ரகசிய விஷயமாக இருக்கலாம், அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த பராபவ ஆண்டு என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு உதவக்கூடியதாய் அமையும். ஆகையினால் வெற்றி பல வழி. அது மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறீர்கள், வெற்றி கிடைக்கவில்லை என்றால் திடீர் அதிர்ஷ்டத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால்
இந்த புத்தாண்டு துவங்கிய நாளை வைத்து பார்க்கும்போது 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே 10ஆம் இடத்து அதிபதியோடு உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்து இருப்பது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதனே புதனோடு இணைந்து இருப்பது என்பது, புதன் 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி, விபரீத ராஜயோகத்தை, திடீரென்று ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பாராத நேரத்திலே நீங்கள் நல்லபடியாக இருக்கும்போது, நல்லவற்றை யோசித்து செயல்படுத்தும் போது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை தந்துவிடுவதற்கான வாய்ப்பு. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பல தடைகளை தாண்டி, ஏனென்றால் நீங்கள் இந்த அர்த்தாசிரம சனி காலத்திலிருந்து வெளிவந்தாலும் கூட அந்த அர்த்தாசிரம சனியினுடைய பிரச்சனைகளை உணர்வது போன்று உங்களுடைய மனநிலை அதிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை. ஆகினால் அந்த அர்த்தாசிரம சனியினுடைய பிரச்சனையிலிருந்து வந்து பஞ்சம சனி காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த காலகட்டம் முழுக்க சனி பகவான் பஞ்சம சனியாகவே உங்களுக்கு பரிணமித்து அருளை தருவார். அதனால் இந்த பராபவ வருஷம் முழுக்க தடைகளை தாண்டி தடம் மாறாமல், தடுமாறாமல், பொய் புரட்டிலிருந்து அகன்று உண்மையை நோக்கி பயணித்து கூடியவரை உண்மையையே பேசி இருக்கும்போது நிம்மதி, சந்தோஷம் என்ற இந்த 2 இலக்கு, இதுவரை எட்ட முடியவில்லை என்று இருந்த இந்த 2 இலக்கை அடைய பராபவ ஆண்டு உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பை தருகிறது. அது மட்டுமல்ல, மேலும் வளர்ச்சிக்கான வித்தும் இதற்குள் அமைந்திருக்கிறது. ராகு கேது இந்த வருடத்தை பொறுத்தவரை 2 நிலைகளிலே பராபவ வருடத்திலே இருப்பார். 5 டிசம்பர் 2026 வரை ராகுவானவர் 4ஆம் வீட்டிலும் கேது 10ஆம் வீட்டிலும் அமர்ந்திருப்பார். அதனால் தாயாரின் வழி உடல்நிலையிலே சிக்கல்கள், ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வாகனம், வீடு விஷயங்களிலே இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளிலே தேவையே இல்லாமல் நீங்களே சொன்ன விஷயத்திலே நீங்களே சிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்தால் எப்படி பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமோ அப்படி தீர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வம்பு வழக்கென்று வழக்கின் மூலமாக, ஒரு தீர்ப்பின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையே கிரகநிலைகள் காட்டுவதாக தெரியவில்லை. ஆகையினால் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே இந்த ராகு இருக்கக்கூடிய நிலை, கேது இருக்கக்கூடிய நிலையிலே கோபம் வரும். கோபம்தான் எதிரியாக அமைந்துவிடும். கேது 10ஆம் இடத்திலே, ஆகையினால் உங்களுடைய பெயர் புகழுக்கு நீங்கள் ஏதேனும் தவறாக கோபப்பட்டு பேசினீர்கள் என்றால் அது திட்டமிட்டு ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த வேலையிலே தடையை ஏற்படுத்தி தந்துவிடும். ஆகையினால் கோபம் இருக்கக்கூடாது. உண்மையை தவிர வேற ஏதேனும் இருந்தால் தடை தாமதம் என்பது இருக்கும். அதே இந்த கார்த்திகை மாசத்தில் டிசம்பர் 5ஆம் தேதியிலே ராகு 3ஆம் வீட்டிற்கும் கேது 9ஆம் வீட்டிற்கும் அந்த பெயர்ச்சி என்பது இருக்கும். இந்த பெயர்ச்சியின் காரணமாக 3ஆம் நபர்களுடைய உதவி என்பது கிடைக்கும். முயற்சிகள் சற்று தீவிரப்படுத்துவீர்கள், வெற்றிக்கான முயற்சியை. வீட்டிலே நீங்கள் நினைத்து வீடு கட்ட வேண்டிய விஷயமோ, திருமண விஷயமோ, வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து வாங்காமல் விட்டதோ இவையெல்லாம் நடக்கும். உங்களுக்கு மதிப்பு கூடும். ஆனாலும் இந்த பராபவ வருஷத்துல உங்கள் வீட்டிலே முதியோர் இருக்கிறார்கள் என்றால், அது தாய் தந்தையாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அல்லது நீங்களே கூட வயதிலே முதிர்ந்திருக்கிறீர்கள், ஒரு 50 55 வயதுக்கு மேல் இருக்கிறீர்கள் என்றால், இல்லத்தில் ஒருவருடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் சிறு சிறு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த பராபவ வருடம் காட்டுகிறது. ஆகையினால் சிறிது நோய்வாய்ப்பட்டாலும் கூட உடனடியாக தகுந்த மருத்துவம் என்பது தேவை. வருமானம், பணம் பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத திடீர் பணவரவும் இருக்கும். பழைய பணம் எங்கேனும் கொடுத்திருந்தால் வசூலாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டின் முதல் சில மாதங்கள் வருமானம் சற்று குறைவாக இருந்தாலும் கூட, செலவுகள் கூடுவது போன்று இருந்தாலும் கூட, கைக்கு தேவையான பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உழைப்பிற்கு நிச்சயமாக ஒரு பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் கூட அரசில் வேலை செய்கிறீர்கள் என்றால் மேலதிகாரிகளோடோ அல்லது உங்களிடம் கீழ் பணியாற்றுபவர்களிடம் முட்டல், முரசல், சண்டை போக்கை முற்றிலும் கைவிட வேண்டும். கூட்டு தொழில் பங்குதாரர்கள் இருக்கிறார்கள் என்றால், பார்ட்னர்ஸ் இருக்கிறார்கள் என்றால் சண்டை சச்சரவுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சண்டை சச்சரவை நீங்கள் சாமர்த்தியமாக கையாளுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலை சென்று சிக்கினீர்கள் என்றால் அது நீதிமன்ற படியேறும் வரை பிரச்சனையை தந்துவிடும். கவனம். வியாபாரத்திலே புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய விஷயங்களை வாங்கி விற்று நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் இருக்கிறது. சிலருக்கு கூடுதலாக ஒரு தொழிலின் மூலமாக கூடுதல் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு வேலை செய்ய கூடுதலாக ஒரு ஆளை நியமிக்கக்கூடிய, ஆளை வேலைக்கு எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. வேலையாட்களால் சில பிரச்சனைகள் வரும், வந்து நீங்கும். ஆகையினால் பொறுமையை கையாண்டு பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வியாபாரத்திலே போட்டிகள் இருந்தாலும் கூட அந்த போட்டிகள் எல்லாம் நீங்கள் வென்று
நீங்கள் சாமர்த்தியமாக வெற்றி பெற்று லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகாக பார்க்கும்போது வியாபாரத்திலே நன்மைகள் பல உண்டு. சனி பகவானை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் தான் இந்த பராபவ வருடம் முழுக்க இருப்பார். திருமணமான திருமணமான பெண்களாக இருக்கிறீர்கள், திருமணமான ஆண்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஆண் குழந்தைக்கான வாய்ப்பை காட்டுகிறது. ஆனால் உறவினர்கள், நட்பு இடம் எந்த விதமான சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. முடிந்தவற்றைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர முடியாதவற்றை யாருக்கும் சொல்லக்கூடாது. இதை செய்து தருகிறேன், நான் செய்து தருகிறேன் என்று சொல்லக்கூடாது. அதேபோல் கடன் வாங்கும் போது பார்த்து வாங்க வேண்டும். குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு, ஹவுஸ் மேக்கிங்ல இருப்பவர்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவு என்பது நிச்சயம் இருக்கும். ஆனால் ஏதோ அதிலே நீங்கள் நாடகமாக இருக்கிறீர்கள், நாடகம் செய்கிறீர்கள், பொய் புரட்டு இருக்கிறது என்றால் அது அப்படியே எதிர்நிலைக்கு வருங்காலத்திலே மாறிவிடும். ஆகினாலே உண்மை உள்ளன்போடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி ஆணானாலும் பெண்ணானாலும் உயரத்தை தொடக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இந்த பராபவம் தரும். குடும்பத்திலே தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவி அவ்வப்போது உங்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டு கொடுத்து செல்வதற்கான முடிவு என்பது கெட்டு போகாமல் இருப்பதற்கான வழியை ஏற்படுத்தும். நகை அடகிலே இருப்பது, வீடு அடகிலே இருப்பது, இவையெல்லாம் மீட்டு புதிய வீடு, புதிய வாகனம், புதிய நகை வாங்குவதற்கான வாய்ப்பை தருகிறது. குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி இப்போது அவர்களை திருத்தி வளர்க்க பார்ப்பீர்கள். உங்களுடைய பெண் வாரிசுகளுக்கு நல்ல திருமண வாய்ப்பு இருக்கிறது. கன்னி பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் ஒரு விஷயத்தை எடுத்த விஷயத்தை அதற்கு குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் போது வெற்றி. தடைப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு. பொதுவிலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலர்ஜி நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதனால் தற்காத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். டஸ்ட், தூசி இருக்கக்கூடிய நிலைகளை தவிர்ப்பது நல்லது. எலும்பு மற்றும் நரம்பு சார்ந்த உபாதைகள் வரலாம். அவை வந்தால் உடனடியாக தகுந்த மருத்துவம் பார்த்துக் கொள்வது மிக முக்கியம். அதேபோல் வயதிற்கேற்ப சிலருக்கு பார்வை கோளாறு, முதுகுவலி இவையெல்லாம் வரும். ஆனாலும் கூட எளிய மருத்துவத்திலே இவை சீராகக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. படிப்பிலே கூடுதல் கவனம், விடாமுயற்சி தேவை. மாணவர்களுக்கு பெற்றோர்கள், மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பெற்றோர்கள் நிச்சயமாக அந்த விருச்சிக ராசி மாணவர்கள் மீது கூடுதல் கவனம் என்பது தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் படபடப்போடு செய்வதை தவிர்த்து, குறிப்பாக பெரிய முதலீடுகளை திடீரென்று யாரோ பெரிய லாபம் கிடைக்கும் என்று சொன்னால் போய் பெரிய முதலீடுகளில் குதிக்கக்கூடாது. தேவையற்ற பேச்சை குறைத்துக் கொள்வது, பொய் புரட்டை முற்றிலும் நிறுத்துவது. ஏனென்றால் இந்த பராபவத்தை தரும், அசிங்கம் அவமானத்தை தரும். நீங்கள் இதற்கு முன்பு சொன்ன பொய்யோ, இனி சொல்லக்கூடிய பொய்யோ பெரிய அசிங்கம் அவமானத்தையும் தண்டனையும் தந்துவிடும். அதனால் பிரச்சனைகள் முற்றும். ஆகையினால் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பொய் புரட்டிலிருந்து அகன்று தேவையற்ற பேச்சு, குறிப்பாக தேவையற்ற பேச்சுகளிலிருந்து வெளிவர வேண்டும். புதிய பார்ட்னர்களை சேர்க்கும் போது மிக கவனம். ஏனென்றால் அது சிக்கலை தரும் என்று முதலிலே சொன்னேன். அதுபோன்று புரியாத தொழில், தெரியாத தொழிலில லாபம் வரும் என்று பேராசையோடு ஏதேனும் பணத்தை முதலீடு செய்திருந்தால் சிக்கிக் கொள்ளக்கூடிய பராபவ ஆண்டு. தொழிலை விரிவாக்கம் செய்ய பெரிய அளவிலே கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அது கைகூடினாலும் பிரச்சனையை தரும். ஆகையினால் அதை தவிர்ப்பது நல்லது. அதாவது ஓனர் உத்தியோகம் பார்க்காமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓனராக இருந்தீர்கள் என்றால் அந்த ஹோமிலேயே நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையினால் ஒரு டீ கடை வைத்தாலும் கூட கல்லாவில் அமர்ந்து வரவு செலவை பார்த்து, லாப நஷ்டத்தை பார்த்து, எல்லாவற்றையும் உங்களுடைய கண்காணிப்பிலே வைத்திருந்தால் மட்டுமே வெற்றி. அதாவது நீங்களே முன்னின்று லாப நஷ்டத்தை பார்க்க வேண்டும். ஆன்லைன் வர்த்தகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பலனை தரும். ஆனால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான் 1/6/2026 வரை அஷ்டம குருவாக இருப்பார். அதன் காரணமாக மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சொத்து பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்கிறது என்றால் இவற்றையெல்லாம் பேசி தீர்த்து கொள்வதற்கான முடிவெடுக்கும் போது வெற்றியை தரும். இரவு நேர பயணங்களை இந்த அஷ்டம குருவாக இருக்கக்கூடிய சமயத்திலே தவிர்ப்பது நல்லது. நீங்களே வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குரு உச்சம் பெற்ற அந்த 2 ஜூன் 2026 முதல் அக்டோபர் கடைசி வரை, அதன் பின்னர் மீண்டும் குரு பகவான் 25/1/2027 முதல் 13/4/2027, அதாவது இந்த பராபவ ஆண்டு முடியும் வரை 9ஆம் வீட்டில் இருப்பார். இந்த நேரம் என்பது உங்களுக்கு ஒரு பொற்காலம் தான். உங்களுக்கு மீண்டும் பல வாய்ப்புகளை தரக்கூடிய, மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து அகன்று, ஆணவம், கண்மம், மாயை, பொய் புரட்டிலிருந்து அகன்று நன்மையை நோக்கி
அதாவது அந்த சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை செலுத்த இந்த காலமானது அற்புதமான வழிகளை தரும். 5ஆம் இடத்து பஞ்சம சனி மீதும் குருவினுடைய பார்வை பலம் இருக்கும். இந்த சமயத்துல வீடு கட்டுவது, நின்ற திருமணத்தை நடத்துவது, பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது போன்ற விஷயங்களை செய்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை, லக்ஸரி பொருட்களை கூட வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். இவையெல்லாம் செய்து வெற்றியாக வாழ்க்கையை சந்தோஷத்தோடு, அதாவது சந்தோஷம், நிம்மதி என்ற அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணப்பட்டால் வெற்றி தரும். அதே சமயத்துல நவம்பர், டிசம்பர் 2026லும் 27 பிறந்து ஜனவரி வரையிலும் குரு பகவான் அதிசாரமாக 10ஆம் வீட்டிற்கு வருவார். இந்த காலகட்டத்தில சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் வெளியூர், வெளிவட்டார விஷயங்களிலிருந்து நன்மை கிடைக்கும். இறைவன் அருள் பெறுவதற்கு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ, குலதெய்வ கோயில்கள் சென்று வருவது, சனிக்கிழமைகளிலே எல் தீபம் ஏற்றி வழிபாடு, அனுமனுக்கான வழிபாடு, வியாழக்கிழமைகளில மஞ்சள் மலர்களை வைத்து சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகுகால வேளையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்கள் இருந்தால் அங்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்கள் மனதிற்கு நல்ல விஷயங்களை, உங்களுடைய மனதிற்குள் நல்ல விஷயங்களை தந்து உங்களை உயர்த்தும். அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும், மகர ராசி மகர லக்னத்திலே இருக்கிறார்கள் என்றால், அல்லது ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படி கணித்து தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். நன்றி.